டிரைவர் வண்டி விட்டு இறங்கி. ஹாய் ஹலோ, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலோட பேர் வந்து சாண்டிஸ் கிரேஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி தான் வந்திருக்கோம். எனக்கு ஒரு ஹெட்செட் ஒன்று இருந்தது, அந்த நெக் பேண்ட் OnePlus நெக் பேண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து திடீர்னு வந்து உடஞ்சி போச்சு. OnePlusோட ஷோரூமுக்கு வந்திருக்கோம், இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால் போய் பார்த்துட்டு OnePlus Nord 3 Pro பட்ஸ் ஏதோ ஒன்று வந்திருக்கான். சரி, அதை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அன்பாக்சிங் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்திருக்கோம். நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. அவங்க உள்ள வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு என்னன்னு தெரியாது. எதுக்கும் நம்ம போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். தலையும் தெரியல, வாழும் தெரியல, காரை நிப்பாட்டியாச்சு. எங்கே ஃபீனிக்ஸ் மார்க்கெட் இருக்குன்னு தெரியல. அவனும் வேகமாக போகிறானுங்க, எங்கே போகிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஜோடியாக வர கை கோத்துட்டு வர சுற்றுறானுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி வந்து பாருங்க, இது எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு இதுமாதிரி ஒரு மாதிரி சொல்லி நான் ஒரு மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா அந்த மாதிரி இப்படி ஏற்றுவாங்க, ரேங்க் மாதிரி. இன்னும் நம்ம கண்டே பிடிக்கல எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு OnePlus ஷோரூம். அதுக்குள்ளே இப்படி போகிறோம், இந்த சைடு போகிறோம், எங்கே இருக்குன்னு தெரியல. இறங்க போகிறோம் வாங்க. உள்ளே பார்த்தீங்களா எல்லாம் இம்போர்ட்டட் சரக்கு, எல்லாம் ஃபாரின் சரக்காக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலாக வர இருக்குது. இதுதான் எலைட். நம்ம கீழே இருக்கான், நம்ம அதெல்லாம் அந்த ரேம்பெல்லாம் ஏறி ஃபீனிக்ஸ் அந்த போர்டு இருக்கு இல்லையா, நாங்கள் போவோம். ஆப்போசிட் ஃபீனிக்ஸ் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்குதா இங்கே, அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற நாள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு சண்டே வேறு, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே தான் இருக்கும் OnePlus. ஆக்சுவலி மணி பார்த்தீங்கன்னா இப்போது 10 ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு வாங்க முடியல. நாளைக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னாச்சு, இப்போ நம்ம போயிட்டு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ஏதோ கோன் ஐஸ் ஏதோ இருக்கான், இங்கே இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா நம்ம வெளியில் போய் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வேறு என்ன பண்ணுறது, இல்லையே லேட்டாக வந்துட்டோம், அதனால் எதுவும் இல்லை. பார்ப்போம், நாளைக்கு வாங்க முடியுதா, வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் போடுவோம். இருட்டாவே இருக்கு இந்த இடத்துல. அந்த படத்துல பார்க்கிங்ல கடத்திட்டு போறது அந்த மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளவு கார் நிக்குது இங்க எல்லாத்தையும். உள்ள என்னதான் பண்ணுவானுன்னு தெரியல. இவ்வளவு நாள் ஜோடியா சுத்துறாங்க, இந்த பேர் கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு சுத்துறாங்க. ஆனா இன்னும் வெளியில வந்து எல்லாம் வெளில அனுப்பிச்சானு வெளில போலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இன்னும் அவ்வளவு கார் நிக்குது. இன்னும் உள்ளதான் இருந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏதாவது ஆள் இருந்தாங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees காருக்கு. அதில் வந்து 1 hour 10 minutes 9 minutes தான் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. 9 minutes 15 minutes ஏதோ சம்திங் வந்திருக்கு. அதுக்கு போய் 20 rupees வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ 50 rupees கொடுத்துருக்கேன், ஆனால் ஒன்றுமே வாங்கல. 50 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியாது. நாளைக்கு வரோம், நம்ம வாங்க. இப்போ நம்ம
ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோன் ஐஸ்கிரீம். 1 செகண்ட். சீட் பெல்ட். டிராஃபிக் ரூல்ஸ் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. அப்புறம் போலீஸ் திட்டக்கூடாது யாரும். நல்ல பிள்ளையா நான் போயிட்டு கோன் ஐஸ்கிரீம் வேணுமா, அதனால் போயிட்டு கோன் ஐஸ்கிரீம் பார்த்து சாப்பிட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோன் ஐஸ்கிரீம் ரிவ்யூ. இன்னைக்கு ஃபஸ்ட் ரிவ்யூ வந்து இல்லை, அதனால் ஃபஸ்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கோன் ஐஸ்கிரீம் ரிவ்யூ தான். எப்படி இருக்கு வந்தாச்சு. இப்போது அதுக்கு பேக் சைடில் வந்து ஹாவ் மோர் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஐஸ்கிரீம் ஹாவ் மோர் நல்லாயிருக்கும். இங்கே நாங்கள் கேக்லாம் வாங்கியிருக்கோம். கேக்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே. இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு போவாங்க. கேக்லாம் வாங்கியிருக்கேன். கேக் நல்லாயிருக்கும். ஐஸ் கேக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். இதுக்கு பேர் தான் வந்து மெனு கார்டு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறது வந்து இதுதான், சிஸ்லிங் ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌனி தான் வந்து ஆர்டர் பண்ணுறோம். நல்லாயிருக்கும். சிஸ்லிங் ப்ரௌனி உள்ள சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சுடுது போல. கீழே இருக்கிறது சுடு போல. இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. கீழே இருக்கிறது சுடுது. ஐஸ்கிரீம் கூட சேர்ந்து சாப்பிட்டோம். யாரும் இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இதை சாப்பிடாதீங்க. இது வந்து சூடாக இருக்குது. வச்சிங்கன்னா நாக்கு எப்படிங்க. எனக்கு இந்த மாதிரி ஆன மாதிரி உங்களுக்கும். அதனால் இது சாப்பிடக்கூடாது. இதை வந்து அப்படி எடுத்து வச்சு என்னமோ நூலெலாம் வருது பாருங்க. இந்த நூலெல்லாம் வந்து எடுத்து போடணும். கேரமல் போல இது. நூல் இல்லை, சாரி, கேரமல். இது என்ன பண்ணணும், இப்படி வச்சு நல்லா இருக்கும். But when it's dark and cold, I know I need somebody. But how do I let them know if I'm always melancholy? I'm all alone at a crowded party. I wanna go 'cause I'm broken hearted. It's so loud when the people talk. I drown it out with my headphones on. அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று. இது வந்து ரெட் வெல்வெட் 105 அந்த ஸ்மால்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கு. ரெட் வெல்வெட்டோட வெண்ணிலா மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இதில் வந்து ப்ரௌனியில் வந்து வெண்ணிலா தான் கொடுப்பாங்க. நம்ம இது கொஞ்சம் இதோட சேர்த்து ப்ரௌனி கொஞ்சம் இதோட சேர்த்து ப்ரௌனி ஒன்று இது இன்னும் நல்லா இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலா வைக்காம வேற ஏதாவது பிராண்ட் வச்சு ட்ரை பண்ணிப்பாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 310 ஆயிருக்கு. இவ்வளோ தான் இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஏசி போட்டிருக்காங்க, அதனால கடைலாம் இருக்குது. கடைனா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு ரேட்டாக இருக்குது. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு நார்மல் கடை கோன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாகும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்தது. அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி ஊற்றுனாங்க. ஊற்றும் போது புகையாக வந்தது. புகையாக கிளம்பிச்சு. இருக்கவங்கெல்லாம் என்ன புகையாக கிளம்புதுன்னு பார்த்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. பரவாயில்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வந்தீங்கன்னா
ப்ரௌனி ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு. அந்த ப்ரௌனி கூட வெண்ணிலா சாக்லேட் கொடுப்பாங்க. வேணும்னா அதை மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி மாற்றினாங்க அப்படின்னா நான் போட்டு சாப்பிட்டது வந்து ரெட் வெல்வெட் வந்து தனியாக வாங்கணும். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ரௌனி மேலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்தது. அது நார்மலான டேஸ்ட் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா டைம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வீட்டுக்கு கிளம்புறோம். இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட vlog. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே வரும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய், குட் நைட்.